சூப்பரா இருக்கும். என்ன மச்சான் ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா? இல்லடா எனக்கு வேணாம்டா, நீ சாப்பிடு. எனக்கு தொண்டை கொஞ்சம் கரகரன்னு, நீ சாப்பிடு. டேய் டேய், என்னடா ஐஸ்கிரீம்ல டொமேட்டோ சாஸ் ஊத்தினுற? ஐஸ்கிரீம்ல டொமேட்டோ சாஸ் ஊத்தி சாப்பிட்டது இல்ல? ஏய் சூப்பரா இருக்கும்டா. டா அதுவும் சில்லி சாஸ் ஊத்தி சாப்பிட்டுன்னு வச்சுக்கோ, பேஸ்டா இருக்கும். இந்தா ஒரு ஸ்பூன் வாங்கிக்கோடா. வா 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 சாப்பிட்டு பாரு. சில்லி சாஸா? நீ சாப்பிடு, எனக்கு வேணாம். வாடா ஒன்னே ஒன்று வாங்கிக்கோ வா. டேய் எனக்கு வேணாம். ஓஹோ, டேய் டேய், யாருக்கும் தரக்கூடாதுன்னு தனியா உட்காந்து டீ குடிச்சுட்டு நிக்கிறியா? டீயா? டேய் தண்ணிடா. தண்ணியா? டா தண்ணிலயேடா பிஸ்கட் தொட்டு தின்னுங்கற. தண்ணியில தொட்டு பிஸ்கட் சாப்பிட்டது இல்ல நீ? சூப்பரா இருக்கும்டா. இந்தா ஒன்னு சாப்பிட்டு போரு வா. இந்தா மச்சான் ஒரு வாய் வாங்கி. நீ சாப்பிடுறா, எனக்கு வேண்டாம். என்னடா டேய்? மச்சான், இது ரெடிமேட் பரோட்டா இருக்கு. சைட் டிஷ் ஏதாவது ஆர்டர் பண்ணலாம்னு இருக்கேன். உனக்கு ஏதாவது வேணுமா? சைட் டிஷ் மச்சான் தேங்காய் சட்னி வாங்கிக்கோ மச்சான், சூப்பரா இருக்கும். ஏய் தேங்காய் சட்னி யாரா தருவா? இல்லனா விடு, நான் வீட்லயே எங்க தேங்காய் சட்னி அரைச்சிக்கிறேன். பரோட்டாக்கு தேங்காய் சட்னி அப்படியே சைட் டிஷ்ஷா வச்சு தொட்டு சாப்பிட்டு வச்சுக்க, அப்படியே சூப்பரா. சரி ஏதோ பண்ணு, நீ தேங்காய் வாங்கி ஏதாவது பண்ணு. வாந்தி எடுக்காம விடணும். டேய் 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 என்னடா பண்றது? ஏய் டீல மிக்சர் போட்டு சாப்பிடுறா, சூப்பரா இருக்கும். வா மச்சான். எங்க என்ன பண்ணுகிற? சரி காலைல எங்கேயோ கிளம்பி போனி, எங்க போன? இல்லடா காத்தால ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன். ஹாஸ்பிட்டலுக்கா? என்னடா ஆச்சு உடம்புக்கு? ஒன்றும் இல்லை மச்சான், கறி மீனுமா சாப்பிட்றேன், உடம்பு ஏறவே மாட்டேங்குது, ஒல்லியாவே இருக்கேன், ஓம குச்சி ஒட்டனை குச்சின்னு எல்லாம் கிண்டல் பண்றானுங்க. சரி வயிற்றுல ஏதாவது பிரச்சனையா இருக்க போகுதுன்னு ஹாஸ்பிட்டல் போய் ஒரு 8 பார்த்துட்டு வந்துடலான்னு. மச்சான் அதெல்லாம் உனக்கு எவ்வளவு சாப்பிட்டாலும் சதை பிடிக்காது மச்சான், உடம்பு ஏறாது உனக்கு. ஏண்டா? உனக்கு வேண பிடிச்ச உடம்புடா, வேண பிடிச்ச உடம்புக்கெல்லாம் உடம்பு ஏறாது மச்சான். இது போய் ஹாஸ்பிட்டல் போயிருவி. எது வேணா பிடிச்சோம்? என்ன மச்சான் பேசுற நீ? நீ ஸ்கூல் படிக்கிறப்பவே எங்களோட உட்காந்து சாப்பிட மாட்ட. அப்புறம் லஞ்ச்ல ஷேர்லாம் கேட்க மாட்டேனான்னு சொன்ன பிறகுதான் நீ கூடயே வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்ச. எவ்வளவு வாட்டி நீ பேக்கரியில தனியா முட்டை பப்ஸ் வாங்கி தந்ததை பார்த்து தெரியுமா நான் ஸ்கூல் படிக்கிறப்போ? முட்டை பப்ஸா? என்ன மச்சான் நீ அதெல்லாம் நான் சாப்பிடுறது இல்லை மச்சான், எப்ப நிப்பாட்ட மச்சான் நீ? ஏண்டா ஒல்லியா இருக்கும் தான் வனப்புச்சோனா, குண்டா இருக்கும் கிடையாதா? இல்லடா அப்படி இல்ல, இதான் சொல்லுவாங்க. என்னடா நீ பேசிட்டு இருக்கியா மச்சான்? இப்பெல்லாம் பேச மச்சான், மனசு ரொம்ப கஷ்டமாகுது. இல்லையா இது எவ்வளவு கஷ்டம், என்ன பேசிட்டு? சரி சரிடா, இனிமே நான் சொல்லடா, அந்த மாதிரி சொல்லடா, ஃபீல் பண்ணாத. சரி என்ன நீ என்ன இந்த பக்கம்? இல்ல மச்சான், நேத்து கடைக்கு போனோம்ல, என் பர்ஸு உன் டிக்கில, வண்டி டிக்கில விட்டுக்கிறேன், அது மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஏன் மச்சான்? அதெல்லாம் இல்லடா, வண்டி எல்லாம் இருக்காது மச்சான், நான் பாத்துட்டேன். எல்லாத்துலயும் தேட்டா, உன் வண்டி டிக்கில தான்டா இருக்குது. எட்றாத சொன்னா கேட்றா. என்னடா இது? இல்ல மச்சான் சாப்பிடலான்னு வாங்கினேன், திடீர்னு நீ வந்துட்ட. சிரிக்காத. நீலாம் தேஞ்சு எலும்பு குண்டாவனா போவடா, சதை மட்டும் பிடிக்காதடா உனக்குலாம். 2 போண்டா இருக்கடா. 2 எனக்கு தான் மச்சான். நம்ம ஏன் ஒரு ஃபுட் vlog சேனல் ஸ்டார்ட் பண்ண கூடாது? அதெல்லாம் நமக்கு செட் ஆகுமா? சாப்பிட்டோமா இருந்தோமான்னு தொட்டு சாப்பிட்றதுலாம் வீடியோ. டேய் நம்ம ஏற்கனவே ஏகப்பட்ட கடைக்கு போய் சாப்பிட்றோம் போற வரோம், அப்படியே ஒரு vlog மாதிரி எடுத்து போட்டு அப்படியே ரீல்ஸ்லாம் போடலாம் மச்சான், நல்லா இருக்கும் அப்படின்ற. சரிடா ஸ்டார்ட் பண்ணணும்டா. நான் இப்போ பார்த்து மச்சான் 140 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் பிரியாணி போடுறாங்களாண்டா, பீஸோட. அப்படியா? டேய் இதெல்லாம் நீ ஃபர்ஸ்ட் சொல்லிருந்தா. வா 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 வண்டி எடு, வா போலாம் வா. வா 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 வா. நிறைய போட்டான்பா. என்ன மச்சான் நல்லா இருக்கா? மச்சான் பிரியாணி கொஞ்சம் சுமார் தான் மச்சான். டேய் நல்லா இருக்கும் சொல்றா. 140 ரூபாய்க்கு ஒர்த்து காய்ஸ், நல்லா தான் இருந்துச்சு. சரிண்ணா டைம் ஆச்சு, கிளம்புவோமா வீட்டுக்கு? டே போற வழியில ஓஎம்ஆர்ல 4 மணிக்கு மட்டன் பிரியாணி போடுறாங்களா, சூப்பரா இருக்கும், அப்படி சாப்பிடுவோமா? விடிய காத்தால 4 மணிக்கு யாரா மட்டன் பிரியாணி தின்னுவா? எல்லாரும் சாப்பிடுறாங்கடா. சரி போவோம் வா. 4 மணிக்கு சாப்பிட்டா 6 மணிக்கு கரெக்டா இருக்கும். வா கிளம்பு கிளம்பு. ஏன் மச்சான் ஒரே டைம்ல ஒரு ஆள் எவ்வளவு பரோட்டா சாப்பிட முடியும்? நீ எவ்வளவு சாப்பிடுவ? ஏன் எதுக்கு கேக்குற?
இல்லடா ஒரு கடையில 299க்கு அன்லிமிட்டெட் பரோட்டான்னு ஆஃபர் போட்டிருக்காங்களாம். எல்லா வகையான பரோட்டாவும் போடுறாங்களாம். அப்படியா? இதுல நீ முதல்ல சொல்லிருந்தா. வா 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 கிளம்பு வா, போய் கடையை கிளப்பிட்டு வந்து. சரி வா கிளம்புமா வா. அவன் ஏன் ஆஃபர் போட்டான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண போறான் பாரு இன்னைக்கு. ஆமாமா போடுங்க போடுங்க. மச்சான் பரோட்டா மட்டும் தான் ஆஃபரா, கிரேவிலாம் காசா. ஆமாமா சரி பிச்சு போட்டு சாப்பிடு. போன மச்சான் எங்க மச்சாங்கற? ஃபுட் பாய்சன் ஆகி போச்சுடா, அதான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன். இது நீமா? டேய் ஃபுட் பாய்சன் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி கிடந்தா நானு. உனக்குமா? எண்டோஸ்கோபிலாம் பண்ண சொல்லிக்கிறாங்களா? 10,000 ரூபாய்க்கு மேல ஆகுமா மச்சான்? மச்சான் எனக்குலாம் ஆபீஸ்ல இன்சூரன்ஸ் இருக்கு மச்சான், அதுலயே கிளைம் பண்ணிப்பேன். இன்சூரன்ஸ் வச்சுக்கிறியா? எந்த ஹாஸ்பிட்டல்? நான் வந்து பாலாஜி அட்மிட் ஆயிருந்தால அந்த ஹாஸ்பிட்டல் தான்டா. அந்த ஹாஸ்பிட்டல்ல கேண்டீன்ல சாப்பாடு சூப்பரா இருக்குமா, நான் வேணா அங்க கிளம்பி வர ரிவ்யூ பண்ணுவோமா? அடி செருப்பு புரிஞ்சுக்க உனக்கு உடனே எப்படி கொஞ்சம் சரியாகட்டும், சாப்பிட்டு பார்ப்போம். மச்சான் என்ன கூப்பிடுறாங்க, நான் அப்புறம் பேசுறேன். ஏய் என்னத்தரா கலக்கி குடிச்சுனுக்குற? இல்ல மச்சான், மத்தியானம் சாப்பிட்டதே ஒரு மாதிரி அப்படியே நெஞ்சிலே நிக்குது. ரிசப்ஷனுக்கு வேற வந்திருக்கோம், பிரியாணி சாப்பிடாம எப்படி மச்சான் போக முடியா? அதான் ஈனோ போட்டு கலக்கிட்டு அப்படி லைட்டா அப்படி செட்டில் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, நல்லா ஒரு கட்டுன்னு கட்டிடலாம். இப்ப பிரியாணி சாப்பிட்டா திருப்பி இதுவும் அப்ப என்ன பண்ணுவ? அதுக்குதான் எக்ஸ்ட்ரா ஒண்ணு கையில வச்சிருக்கல மச்சான். இது பிரியாணி சாப்பிட்டோன்னே கலக்கி குடிச்சிருவோம்ல. தம்பி டேய் அவனுக்கு பிரியாணி வைக்காதடா. ஏய் மீனா மீனா சிமாவா அத்தகே சொல்லு மச்சான். மச்சான் எங்க மச்சான் இருக்க? இதோட கடை தெருக்கு வந்தா. ரொம்ப நல்லதா போச்சுடா மச்சான். வரும்போது இந்த பேன் 40 ஜின்டாக்கு அதெல்லாம் கொஞ்சம் வாங்கி வந்துறியா மச்சான்? ஏன் என்னாச்சு? ஒண்ணு இல்லடா. யோ என்ன அது காரமே இல்ல, சப்புனுக்குது, கேசரி பவுடர் மாதிரி இருக்கு. பையா ஆல்ரெடி நிறைய காரம் சாப்பிட்டுக்குது, மேல காரம் போட்டா உடம்புக்கு ஆகாது பாத்துக்கோ, பின்னாடி எரியும். என்ன சில்லி பவுடர் இல்லையா, காஷ்மீர் சில்லி பவுடரு, அதை போடு. இதே நிலைமைக்கு போச்சுன்னா காஷ்மீர்ல இருந்து ஐஸ் கட்டி தான் எடுத்துட்டு வந்து உனக்கு பின்னாடி வைக்கணும். ஒரு காரம் இல்லாம எதுவும் இல்லாம 2 பச்சை மிளகா சேர்த்து போட்டு விடு. சரி எனக்கு என்ன தின்ற பச்சை மிளகா தானே போ. போடு போடு. அது ஒரு மாதிரி வயிறு கேஸ் ஆக்கி விட்டுச்சு மச்சான். என்னடா நீ இதே கேஸ்ன்னு சொல்லுரு. ஒரு நாள் உனக்கு கூட்டிட்டு போய் அடுப்பு கொளுத்த போறானுங்க பாத்துக்க. மச்சான் வாங்குறதா வாங்குற, ஒரு அட்டையா வாங்கி வந்துரு மச்சான். அட்டையாவா? வாடா வந்துறியா? வா 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 வா. வர்றா ஜெலிசில ஜூஸ் மாதிரி குடிச்சுன்னு வரான். அது ஒண்ணும் இல்ல மச்சான். ஆஹா பகோடானா பகோடா தாயா பகோடா சூப்பரா இருக்குண்ணே பகோடா. இன்னொரு 200 பகோடா கொடுங்கண்ணே. தம்பி 200 எப்படி பத்தோம்? 300 வாங்கி சாப்பிடு. அந்த காலத்துல நாங்கெல்லாம் ஒரே ஆளா ஒரு ஆடியா சாப்பிடுவோம். கொடுங்கண்ணே 300 என்னண்ணே, நீங்க 400 கூட கொடுங்கண்ணே. கடை முடியிற வரைக்கும் இங்க இருந்து அப்படியே ஒரு ஃப்ரைட் ரைஸ் போட்டுருங்கண்ணே. செஸ்வானா போடுங்க. கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸும் வாங்கி அடிச்சிட்டா அது ஒரு மாதிரி நெஞ்சிரிச்சல் ஆகி போச்சு, ஒரு மாதிரி வயிறெல்லாம் வலிக்குது. அதான் ஜெலிசில் கொஞ்சம் குடிச்சா இதமா இருக்குமேனு. உனக்கு தான் வெளியே சாப்பிட்டா செட் ஆக மாட்டேங்குதுடா. கொஞ்ச நாளைக்கு வெளியே சாப்பிடாத நீ, நான் சொல்றத சாப்பிடு. நீ சொல்லு மச்சான். நீ நைட்டு போயிட்டு இடியாப்பம் சாப்பிடு, நாளைக்கு காலையில ஆப்பமும் தேங்காய் பழம் சாப்பிடு. ஆப்பம் கொஞ்ச நாளைக்கு வெளியெல்லாம் சாப்பிடாத, காரமா சாப்பிடாத, காலையில இருந்து வாக்கிங் போ. உடம்ப ஹெல்த்தியா பாத்துக்க மச்சான். இப்படியே வெளியே சாப்பிட்டு உடம்ப கெட்டு. சரி மச்சான் சரி மச்சான், நீ சொன்ன நல்லா கரெக்டா ஃபாலோ பண்றேன். இனிமேல் நான் வெளியே சாப்பிட்டேன்னு வச்சுக்க, என்ன செருப்பு கொண்டு அடி மச்சான். நீ என்ன உன்ன வர காணோம், எங்க இருக்காரு தெரியலையே. ஏய் நீ என்னடா இந்த டைம்ல எங்க பண்ணுகிற? வா மச்சான். ஏதோ உடம்பு சரியில்லை, ஏதாவது கீழே போட்டியா சொல்றா. இல்லடா புழுக்கமா இருந்தது, அதான் கொஞ்சம் வெளியே வந்து நிக்கலாம்னு சொல்லிட்டு. இது காத்து வாங்குறது நீ பக்கத்து தள்ளி இங்க வந்து நின்னுக்கிறியா? என்ன மேட்ரு? ஜொமேட்டோல ஆர்டர் போட்டிருந்தேன், அவர் வழி தெரியலன்னு சொன்னாரு, அதான் அப்படி வெளியே வந்து நிக்கலான்னு. ஏண்டா சாயங்காலம் தான் சொன்னேன் வெளியே வாங்கி சாப்பிடாதடா, வயிறு சரி இருக்க மாட்டேங்குது, கேஸ் ஆகுதுன்னு. இப்போ மறுபடியும் அதே பண்றியடா. ஃபுல் பாட்டில் ஜெலிசில் வாங்கிட்டேன், சரி ஏதாவது சாப்பிட்டு ஃபுல்லாக குடிச்சு அப்படி இது பண்ணிடலான்னு. சரி என்ன ஆர்டர் போட்ட? ஷெஷ்வான் நூடுல்ஸும் பார்பிக்யூ சிக்கனும் போட்டிருக்க மச்சான். ஒரு நாள் ஃபுல் காற்று வெளியே போகுது, பின்னாடி போய் தான் நீ மேலே போகிறப்ப.
மச்சான் பாத்ரூம் எல்லாம் போயிட்டியா? அதெல்லாம் போயிட்டா ஆயிட்டியா? இல்லடா கரெக்டா போற வழியில வந்து காபரா எல்லாம் கொடுத்துட மாட்டேன். இல்லடா வயிறுலாம் ஃபுல்லா இதுவாகுது. கரெக்டா ஒண்ணும் பிரச்சனை இல்ல போய். ஏன்னா நம்ம போற இடம் 6 மணி நேரம் காட்டுது. சரி சரி சரியா? அதுக்கேத்த மாதிரி நம்ம போய்க்கணும். ஓகே. இல்லையா நேரா போய் அங்க தான் நிப்பாட்டணும். இடையில இந்த சாப்பிடுற வேலை அது வச்சு கொடு. சரிடா ஓகேடா. நான் இது பண்ணிக்கிறேன். ஏய் பாத்து மச்சான் இப்படி போறான் பாரு. ஒரு பிரியாணி அண்ட் 2 பீஸ் ஒரு லெக் பீஸ் ஒரு லெக் பீஸ். இங்க பாரு மச்சான் இது போற வழியில ரெஸ்டாரண்ட் போகுது. பிரியாணி எல்லாம் சூப்பரா இருக்குன்றாங்க. கெபாப் பார்பிக்யூ எல்லாம் வேற லெவல்ல இருக்குன்றாங்க மச்சான். போனோம் மச்சான் ரொம்ப தூரம் சாப்பிடுவானடா. எப்பயாவது ஒரு தடவை தான் மச்சான் இந்த மாதிரி வெளியே போறோம் அப்படின்றியா? கடையில டைம்ல சாப்பிடுவோம். 1/2 மணி நேரம் தான் காட்டுது. சரி நான் நித்துறேன். நிப்பாட்டியா? சூப்பர் மச்சான் சூப்பர். இமேஜினேஷன் பண்ணி போ எப்படி இருக்கு. என்ன மச்சான் நல்லா இருந்துதா? இந்த மாதிரி இடத்துக்கு வந்தா தான் மச்சான் கிடைக்கும். எப்படி இருந்து டேஸ்ட்? நல்லா இருந்துச்சு. ஓகேல சாப்பிட்டாச்சுல? மச்சான் இனிமேல் நீ வண்டி எங்கேயும் நிறுத்தவனா நேரா ஸ்பாட்டுக்கு போனா போதும். சரி வா போலாம். மச்சான் ஒரு டீ ஒன்னு போட்டு போவோமா? டீயா? அதான்டா சாப்பிட்டா கரெக்ட் தான் நல்லா இருக்கும். நீ வேற நைட் டிராவல் பண்ற உனக்கு கொஞ்சம் இது. சரி அது போற டீ கடை வந்து நிறுத்துறோம். என்ன டிரைவரியா அப்படிதான் கிடைக்கும் மச்சான். வேற என்ன தொண்டையில ஊத்தி விடு மச்சான். ஓகே மச்சான் ஓகே மச்சான். போண்டா இருக்குது மச்சான். போண்டா சாப்பிடுறியா? எனக்கு வேணாம் நீ சாப்பிடு. சரி ஓகே. என்ன ஒரு 2 போண்டா கொண்டா. சட்னி ஊத்து. இவ்வளவுதான். இதுக்கப்புறம் எங்க நித்த நீ மாட்டோம். இது இதான் மச்சான் கடைசி. சரி சரி ஓகேவா? சட்னி ஊத்து. எல்லாம் இங்க நேரா ஸ்பாட்டுக்கு போயிடு நீ. ஓகே. கிளைண்ட் வர காலைல ஷூட்டிங் இருக்குடா. சரி முடிச்சிடணும். மச்சான் ஏதாவது பெட்ரோல் பங்க் ஏதாவது நிப்பாட்டுவியா? ஏய் நான் சென்னையில டேங்க் ஃபுல் பண்ணிட்டேன்டா. இதோட ஸ்ட்ரைட்டா பெங்களூர் தான் மச்சான். போயிட்டு அந்த ரூம்ல போயிட்டு வேண்டியதுதான். மச்சான் நான் கொஞ்சம் பார்த்து நிப்பாட்டு மச்சான். அதான் பெட்ரோல் போட்டாச்சடா. அப்புறம் என்ன நிப்பாட்டுனா உனக்கு என்ன பிரச்சனை? மச்சான் கெபாப் வேலையை காமிச்சிச்சு மச்சான். ஐயோ டேய் யாரா இவன்? டேய் 20 கிலோமீட்டருக்கு பெட்ரோல் பங்கே கிடையாது. அப்பலாம் காடு தான்டா. மச்சான் என்னால ரொம்ப முடியாது மச்சான். ஏன்னா பரவாயில்ல இங்க எங்கன்னா ஓரமா வச்சு நிப்பாட்டு மச்சான். ஏய் தண்ணி கூட இல்லையா கார்ல? என்னடா பண்ணுவ மச்சான்? ரேடியேட்டர்ல தண்ணி இருக்குதா? ரேடியேட்டர் லூஸ் மாதிரி வருது. ஏறப்ப என்ன ஆச்சா கிச்சான்னு ஆச்சாரமா பேசுன. அப்பயே சொன்னல நீயே தானே சொன்னதான் சாப்பிடாதுன்னு. அப்படியே வா உட்காந்துன்னு 5 மணி நேரத்துல போயிடலாம். 5 மணி நேரமா மச்சான்? அதெல்லாம் முடியாது மச்சான். காப்பாத்துல போய் வர வழியில ஒரு ஏரி இருக்குது. நிப்பாட்டுற இறங்கி போயிட்டு. சரி மச்சான் போ ஏறப்ப நமக்கு அட்வைஸ்